حي على الفلاح. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஊரெல்லாம் ஒரே பேச்சு, வெயிலின் தாக்கம், வெப்பம், சூடு, அனல், இந்த பேச்சை தவிர வேறு பேச்சை கொண்டு ஆரம்பிக்கிறது இல்லை. ரெண்டு பேர் முதல்ல சந்தித்த உடனே இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த வெப்பத்தை பற்றியும் சூட்டை பற்றியும் தான். நாட்டின் கோடை வெயில் வாட்டி வதைக்கின்ற தருணம். நியூஸில், பேப்பரில் 15 இடங்களிலே 100ஐ தாண்டியது, சதமடித்தது. ஊட்டி, கொடைக்கானலும் கூட விதிவிலக்கு அல்ல. அங்கேயும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. சொல்கிறாங்க, ஊட்டியில் கடந்த 75 வருட வரலாற்றிலே இந்த வருடம்தான் வெப்பத்தின் அளவு அதிகம் என்று. கிட்டத்தட்ட 29-30 தொட்டுவிட்டது. வெயிலுடைய உக்கிரமாக தருணம் இது. அதனால் பகலிலே தேவையில்லாமல் வெளியிலே யாரும் செல்ல வேண்டாம். குறிப்பாக முதியவர்கள், பெண்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என்று ஒரு புறம் அரசு அறிவுறுத்துகிறது, எச்சரிக்கையும் செய்கிறது. வெப்ப அலை வீசும் கோடை வெயிலில் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக, தற்காத்து கொள்வதற்காக அதிகம் தேவைப்படுகின்ற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நீரும் நிழலும். இன்றைக்கு அவசியம் சாப்பாடு கூட தேவையில்லை, தண்ணீர் இருந்தால் போதும் என்கின்ற ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகை அல்ல. இந்த இரண்டும், நீரும் நிழலும் இல்லை என்று சொன்னால் உயிரினங்களே கேள்விக்குறியாகிவிடக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த இரண்டுக்கும் இன்றைக்கு பஞ்சம் நிலவுகிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நீருக்கும் சரி, நிழலுக்கும் சரி பஞ்சம் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. நாம் வாழும் இந்த பூமியில் இந்த இரண்டையும் உறுதி செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டும் உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த பூமியிலே நீர் வளம் உறுதி செய்யப்பட வேண்டும், நீர் ஆதாரம் உறுதி செய்யப்பட வேண்டும். இன்னொன்று, நிழல் தரும் அம்சங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். நிழல் ரொம்ப முக்கியங்க. அது எப்போ முக்கியம்னு சொல்லி இன்றைக்கு நாம் உணர்கிறோம், ஒவ்வொருவரும் உணர்கிறோம். நம்ம போகிற ரோட்டில் மர நிழலாகவே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி விரும்புகிறோம். நம்ம போகிற ரோட்டு கொஞ்சம் சுற்றி போனாலும் பரவாயில்ல, இந்த ரோட்டில் போனால் நிழலோடியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். ஆக நிழல் மிக அவசியமானது. இந்த இரண்டுமே அல்லாஹுடைய அருட்கொடைகள். நீரும் அல்லாஹுடைய அருட்கொடைகள் தான், நிழலும் அல்லாஹுடைய அருட்கொடை தான். நிழலை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசும் பொழுது, வல்லாஹு ஜஅல லக்கும் மிம்மா ஹலக லிலாலன், அல்லாஹ் தான் படைத்தவற்றிலிருந்து உங்களுக்கு நிழல்களை அமைத்து தந்தான். தான் படைத்த படைப்புகளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிழலை அமைத்து தந்தான். தான் படைத்த படைப்புகள் என்று சொன்னால், மரத்தின் மூலமாக நீங்கள் நிழல் பெறுகிறீர்கள். வானத்திலே மேகத்தை அல்லாஹ் அழைத்து வந்து உங்களுக்கு நிழலிடுகிறான். வரலாற்றுகளிலே நாம் பார்க்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே நடந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே போர் சமயத்திலே நடந்த நிகழ்வு.
அல்லாஹ் நிழலை ஏற்படுத்தினான், மேகங்களை கொண்டு நிழலை ஏற்படுத்தினான். இப்படி அல்லாஹ் தான் படைத்தவற்றிலிருந்து உங்களுக்கு ஹலக மிம்ம ஹலக லிலாலன், நிழலை உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். ஏன் தெரியுமா? அதையும் இந்த வசனத்திலே இறுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான், கதாலிக்க, ஏனென்று சொன்னால் யுதிம்ம நிஅமதஹு அலைக்கும் லஅல்லக்கும் துஸ்லிமூன், இறை கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய நிஅமத்துகளை முழுமையாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் உங்கள் மீது நிஅமத் செய்வதற்கும் அருள் புரிவதற்கும் குறை வைக்கவில்லை. முழுமையாக அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றான். காரணம், நீங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் நிழலை பற்றி பேசுகிறான். ஆக நிழல் தேடும் மாந்தர்களாக, மனிதர்களாக என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். எங்கு போனாலும் நிழல் தேவை என்பதாக நிலைமை ஆகிவிட்டிருக்கிறது. இன்றைக்கு நிழல் தேடி நாம் அவரவர் தகுதிக்கேற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப வெப்பத்தினுடைய கோரத்திலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்கிறோம். என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த சூட்டிலிருந்து என்னை நான் தற்காத்து கொள்கிறேன். என்னால் ஃபேன் மட்டும்தான் வாங்கி வச்சு அதன் மூலமாக நான் ஆறாம் சுக்கூன் பெற முடியும் என்று எனக்கு அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொன்னால் நான் அதை கொண்டு போதுமாக்கி கொள்கிறேன். இல்லை, எனக்கு இது போன்று குழு அறைகள் எனக்கு தேவை, அது இல்லாமல் என்னால் முடியாது, எனக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக அதை நான் ஏற்பாடு செய்து கொள்கிறேன். இப்படி உலகத்திலே, இன்றைக்கு நாட்டிலே இந்த வெப்பத்திலிருந்து தம்மை தற்காத்து கொள்வதற்காக, அமைதி பெறுவதற்காக, நிம்மதி பெறுவதற்காக அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். ஆக இன்றைக்கு நாம் தகுதிக்கேற்ப நாம் உருவாக்கி கொள்கிறோம். எல்லோருமே உருவாக்கி கொள்ள முடியும். எல்லாருமே வெயிலிலிருந்து நிழலை தேடி வெயிலுடைய தாக்கத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியுமா இல்லையா என்று சொன்னால், உலகத்தில் எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு நிழல் தேடி அவர் அமைதி பெற முடியும். ஒரு நிழலை தேடி அவரால் அமர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதரும் நிழல் தேட முடியும், நிழல் பெற முடியும், அதிலே அமைதி பெற முடியும், அதிலே நிம்மதி பெற முடியும். நாளைக்கு மறுமையிலே தலைக்கு மேல் தகிக்கும் சூரியனுடைய தகிக்கும் வெப்பத்திலிருந்து எதை வைத்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்ளப் போகின்றேன் என்கின்ற கேள்விதான் இன்றைக்கு நமக்குள் எழ வேண்டும். நம்மை தற்காத்து கொள்ள நாம் எதை செய்ய போகிறோம்? எதை வைத்து தற்காத்துக்கொள்? இன்றைக்கு நிறைய சாதனங்கள் உண்டு. வெயிலுடைய கோரத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு, தம்மை தற்காத்து கொள்வதற்கு, நாம் நிம்மதி அடைவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு என்று உலகத்திலே நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. மறுமையிலே எதை வைத்து நான் அந்த நிழலை அடையப் போகிறேன், எதை கொண்டு அந்த நிழலை நான் பெறப்போகிறேன் என்பதை ஒவ்வொருவரும் நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சூழல் அப்படி இருக்கும், மறுமையுடைய சூழல் அப்படி இருக்கும், நிலைமை அப்படி இருக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சொன்னாங்க, மறுமையிலே சூரியன் தலைக்கு மேல் 1 மைல் தொலைவில் தான் இருக்கும். 1 மைல் தொலைவில், சற்றேறக்குடைய 1.5 கிலோமீட்டர், அவ்வளவு சமீபமாக சூரியன் மனிதனுடைய தலைக்கு மேல் இருக்கும் மறுமையிலே. அந்த சமயத்திலே அதனுடைய வெப்பம் தாங்காமல் மக்கள் தங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப வியர்வையில் நனைவார்கள். உலகத்திலே எவ்வாறு செயல்பட்டார்களோ அதற்கேற்ப அவர்களுடைய வியர்வு நனைந்த அந்த அளவு இருக்கும்.
சொல்கிறாங்க, ஹதீஸில் வருது, ஒரு சிலர்களுடைய வியர்வை வியர்த்து கெண்டைக்கால் அளவு வியர்வை நீர் இருக்கும். ஒரு சிலர்களுக்கு வியர்வை வியர்த்து முழங்கால் அளவிற்கு வியர்வை நீர் இருக்கும். ஒரு சிலருக்கு இடுப்பு அளவிற்கு வியர்வை நீர் இருக்கும். ஒரு சிலருக்கு கழுத்து அளவிற்கு, இன்னும் சிலருக்கோ வாய் அளவிற்கு இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சஹாபாக்கள்கிட்ட சொல்லும் பொழுது இந்த கையை ஒன்று ஒன்றா சொல்லி காட்டினாங்களாம். வாய்கிட்ட சொல்லும்போது கரெக்டாக வாய்கிட்ட வச்சு காட்டினாங்க என்று மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி, எங்கள்கிட்ட சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வைத்து சைக்கிளை செய்து எங்களுக்கு புரிய வைத்தார்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக நிலைமை அப்படி இருக்கும். வியர்வையால் மூழ்கி விடுவார்கள். எப்படி கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு மழை நீரால் தத்தளித்தார்களோ மக்கள், அதே போன்று மறுமையிலே வியர்வை நீரிலே மூழ்கி இருப்பார்கள். அந்த அளவிற்கு சூடு. சரி, சூடாக இருந்து தண்ணி வந்துருச்சுன்னா சில்லுன்னு ஆயிருமா அப்படின்னா அப்படி அல்ல. நிலைமையை புரிய வைப்பதற்காக வேண்டிய நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதனை கூறி எச்சரிக்கை செய்திருக்கிற நிலைமை இவ்வளவு மோசமானதாக இருக்கும். ஆனாலும் கூட அந்த மோசமான நிலையிலும் கூட ஒரு சிலர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை தந்து அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை பாதுகாப்பான். தன்னுடைய அர்ஷுடைய நிழலை தந்து அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான் என்பதாக வருகிறது. ஒரு ஹதீஸ்லே சொன்னாங்க நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமையிலே 7 கூட்டத்தினர்கள் அர்ஷுடைய நிழலை பெறுவார்கள் என்று. முதலாவது, நீதிமிக்க ஆட்சியாளர். ஆட்சி செய்கிறார், அதிகாரம் அவரிடத்திலே இருக்கிறது. ஆட்சியாளர்னா வெறுமனே ஆட்சி பீடத்திலே அமர்ந்தவர் என்ற அர்த்தம் மட்டுமல்ல, அதிகாரத்திலே உள்ளவர்கள், பொறுப்பிலே உள்ளவர்கள், மக்களை ஆளும் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றினால், இறைவனுக்கு அஞ்சி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினால், அவர்களும் மறுமையிலே அந்த அர்ஷுடைய நிலையிலே இருப்பார்கள். காரணம், அவர்கள் தான் அதிகாரத்தில் இருந்தும் கூட, தனக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் இருந்தும் கூட, எதுவும் செய்ய முடியும் என்கின்ற நிலையிலும் கூட அவர்கள் மக்களுக்கு எந்த விதமான அநீதியும் செய்யவில்லை. அல்லாஹுக்கு பயந்து அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அந்த அதிகாரத்தை மிகச் சரியாக பயன்படுத்தினார்கள். துஷ்பிரயோகம் பண்ணவில்லை. அதற்காக அவர்களை அல்லாஹு தஆலா மறுமையிலே கண்ணியப்படுத்துகிறான். அவர்கள் அர்ஷுடைய நிலையிலே இருப்பார்கள் என்று சொன்னாங்க. முதலாவதாக. இரண்டாவதாக, இறை வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர் என்று சொன்னாங்க. யார் உலகத்திலே வாழும் பொழுது தன்னுடைய இளமை பருவத்திலே வணக்க வழிபாடுகளிலே மூழ்கி இருந்தவர், அல்லாஹுடைய கட்டளையை சரியாக பேணியவர், எப்போ? அவருடைய இளமை பருவத்திலே. பொதுவாக இளமை பருவத்தை எல்லாம் கடந்து ரிட்டையர்டு ஏஜ் ஆன பிறகு, முதுமை அடைந்த பிறகு தான் அந்த மண்டையில் அறிவில் உதிக்கிறது. சரி, இனிமே நம்ம என்ன செய்யணுங்க? இனிமே தொழுகை, இபாதத்து, வணக்க வழிபாடு என்பதாக நாம் இருந்து விடலாம் என்று பெரும்பாலும் அப்படித்தான் யோசிக்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? இளமை பருவத்திலேயே வணக்க வழிபாடுகளோடு அதிக ஈடுபாடு கொண்ட இளைஞர், அவரை அல்லாஹு தஆலா மறுமையிலே அந்த அர்ஷுடைய நிலை தந்து அவரை கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னாங்க. மூன்றாவது, பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பிலே இருந்தவர். ஒரு சிலரை நாம் பார்க்கிறோம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பள்ளிவாசலோடு எப்பொழுதுமே தொடர்பில் இருப்பார்கள். எங்கேயாவது போனால் கூட முதல்ல அங்கே எங்கே பள்ளிவாசல் இருக்குது என்று தேடுவார்கள். காரணம், பள்ளிவாசல் இல்லாமல் ஒரு நாள் கூட அவர்களால் அந்த நாளை கழிக்க முடியாது. அப்படி பள்ளியோடு தொடர்பில் அதிகமாக இருந்தவர் என்பதாக. நம்முடைய பள்ளியுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? பள்ளியை சொல்லுவாங்க, பள்ளியோட தொடர்பு என்பது கடலில் இருந்து தரையில் கிடைத்துவிட்ட மீனை போன்று இருக்க வேண்டும். கடலிலிருந்து தரையில் கிடைத்துவிட்ட மீனை போன்று இருக்க வேண்டும். பள்ளியிலிருந்து வெளியே போனவனை தரையில் விழுந்த மீன் மாதிரி, மீண்டும் எப்பொழுது நான் பள்ளிக்கு வருவேன் என்று துடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும்.
இப்படி இருக்கக்கூடாது. எப்படி? கூண்டிலே அடைக்கப்பட்ட பறவையை அல்லது மிருகத்தை போன்று இருக்கக்கூடாது. எப்பொழுது இந்த கூண்டை துறப்பாங்க, நம்ம எப்பொழுது பறந்து வெளியிலே செல்லலாம் என்பதாக இருக்கக்கூடாது. ஆக கடலிலிருந்து தரையிலே கிடத்தப்பட்ட மீனை போன்று ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் அந்த பள்ளியுடைய தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படி யார் பள்ளியோடு தொடர்பில் இருந்தாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே அர்ஷுடைய நிழலை தந்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். நான்காவது, அல்லாஹுக்காக நட்பு கொண்டு அவனுக்காக ஒன்று சேர்ந்து அவனுக்காக பிரிந்த நண்பர்கள். என்னுடைய நட்பு, நான் ஒரு நபரோடு நட்பு கொள்கிறேன், அந்த நட்பு உலகாதாய விஷயத்திற்காக அல்ல. அவரோடு நான் நட்பு கொண்டால், அவரோடு நான் தொடர்பில் இருந்தால் எனக்கு ஏதாவது உலகாதாயம் உண்டு, பணமோ அல்லது எதுவோ எனக்கு கிடைக்கும், அதனால் நான் அவரோடு தொடர்பு கொள்கிறேன் என்று அல்லாமல் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக, தீனை மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக, இந்த சமுதாயத்திற்கு நற்பணியாற்றுவதற்காக, ஆக முழுக்க அல்லாஹுக்காக என்கின்ற அந்த அடிப்படையிலே நட்பு கொண்டு இருவர்களும் ஒன்று சேர்ந்து ஏதாவது அவர்களுக்குள்ளாக ஏதாவது ஆலோசனை செய்து மக்களுக்காக அல்லது தனக்காக, தன்னுடைய உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக என்று அவர்கள் ஒன்று சேர்ந்து பிரிகிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட நண்பர்கள் அவர்கள் அர்ஷுடைய நிழலிலே வீற்றிருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலை தந்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறான்னு சொன்னான். ஐந்தாவதாக, பெண் தவறு செய்ய அழைத்தும் தவறு செய்வதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் அவ்வாறு செய்யாமல், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி அந்த தவறிலிருந்து விலகிய ஆண் என்று சொன்னாங்க. தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம் எல்லாம் இருந்தது, ஆனால் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய அச்சம் இருந்தது. அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக அது போன்ற தவறுகளிலே அவர் ஈடுபடவில்லை. இந்த அல்லாஹுடைய அச்சம் அவருக்கு மறுமையிலே அர்ஷுடைய நிழலை பெற்றுத்தரும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேருக்கு எந்த தவறாக இருந்தாலும் அல்லாஹுடைய அச்சத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு நிலை நம்மளிலே எத்தனை பேருக்கு உண்டு? இந்த தவறு மட்டுமல்ல, உலகத்தில் எவ்வளோ தவறுகள் உண்டு. செல்ஃபோன்கள் இன்றைக்கி கையில் இருக்கிறது, எவ்வளவோ தவறு செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நமக்கு இருக்கிறது. அல்லாஹுடைய அச்சத்தால் இந்த தவறுகளிலிருந்து விலகி வாழக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா மறுமையிலே கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா மறுமையில் அவர்களுக்கு அர்ஷுடைய நிழலை தந்து அவர்களை வெப்பத்திலிருந்து, சூட்டிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆறாவதாக, இடக்கரம் தெரியாமல் வலக்கரம் தர்மம் செய்த நபர். இதுவும் அல்லாஹுக்காக வேண்டியே என்று செய்யக்கூடிய விஷயம். இது யாரும் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், மெச்ச வேண்டும், போற்ற வேண்டும் என்கின்ற எந்த நோக்கமும் இல்லாமல் முழுக்க அல்லாஹுக்காக வேண்டியே இந்த தர்மத்தை வழங்குவார். அப்படி வழங்கிய அந்த சிந்தனையாளர், அந்த நபர் மறுமையிலே அர்ஷுடைய நிழலை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏழாவதாக, தனிமையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கண்ணீர் வடித்த நபர் சொன்னாங்க. இன்றைக்கு எத்தனை நபர்கள் அப்படி உண்டு? தனிமையிலே அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அவனுக்கு அஞ்சி கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை, தஹஜ்ஜத் நேரத்திலோ அல்லது பிற நேரங்களிலோ அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை நம்மளிலே எத்தனை பேருக்கு உண்டு? இவர்களை அல்லாஹு தஆலா மறுமையிலே கண்ணியப்படுத்துகிறான், அர்ஷுடைய நிழலை தருகிறான். இப்படியாக 7 கூட்டத்தினர்களுக்கு மறுமையிலே அர்ஷுடைய நிழல் பெறுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நிழலை தந்து கண்ணியப்படுத்துகிறான். நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். எத்தனை கூட்டத்திலே நாம் இந்த பட்டியலிலே எத்தனை நபர்களுடைய விஷயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். சுவனத்தை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது சுவனத்திலேயும் இந்த 2 விஷயங்களைத்தான் குறிப்பிடும். எந்த 2 விஷயம்? நீரும் நிழலும். சுவனத்திலே மிக முக்கியமான இன்பம் அவைகள், மனிதன் அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமான இன்பங்கள்.
நீரும் நிழலும். அதை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது இன்னல் முத்தகீன, அல்லாஹுக்கு அஞ்சி வாய்மையாக தீனை பின்பற்றி அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நடந்தவர், வாய்மையான இறை நம்பிக்கையாளர், முத்தகீன்களாக உலகத்திலே வாழ்ந்தவர் மறுமையிலே சுவனத்திலே இருப்பார். அந்த சுவனத்திலே எதில் இருப்பார்? அதையும் அல்லாஹ், சுவனம்னாவே எல்லாமே இன்பம் தான். அந்த சுவனத்து இன்பங்களிலே 2 இன்பத்தை அல்லாஹு தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறான். என்ன? லிலால் உயூன் என்று சொல்லி காட்டுறான். லிலான்னு சொன்னால் சுவனத்து நிழல்களிலே அவர்கள் இருப்பார்கள். உயூன்னு சொன்னால் நீரூற்றுகள். நீரூற்றுகள், நிழலும் நீரூற்றுகளும் அவர்களுக்கு அங்கே இருக்கும். அவைகளையெல்லாம் அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆக சுவனத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட அங்கே மனிதர்கள் சுவனவாசிகள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது கூட இந்த 2 விஷயங்களை தான் குறிப்பிடுகின்றான். நீரும் நிழலும். நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னால் நிழலும் இன்றி அமையாது உலகு என்பதை மனிதன் புரிய வேண்டும். ஆக நிழல் உலகத்திலே உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸிலே சுவனத்தினுடைய நிழலை பற்றி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சுவனத்திலே மரங்கள் இருக்கும், நிழல்கள் இருக்கும். அந்த மரங்களிலே ஒரு வகையான மரம் உண்டு. அது எப்படிப்பட்ட மரம் என்று சொன்னால் அதனுடைய நிழல் ரொம்ப பெரிதாக இருக்கும். எவ்வளவு பெரிது? 100 வருடங்கள் ஒரு மனிதன் அந்த நிழலுடைய ஆரம்பத்திலிருந்து அந்த நிழலுடைய கடைசி வரை பயணித்தால் 100 வருடங்கள் பயணித்தாலும் சென்று சேர முடியாது. ஒரு மரம், அந்த மரத்தினுடைய நிழலினுடைய ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று 100 வருடம் பயணம் செய்தாலும் அந்த மரத்தினுடைய நிழலை பயணம் செய்து சென்று அடைய முடியாது என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சொன்னால் அப்போ நிழல் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்திலே எவ்வளவு பெரிய ஒரு நியாமத் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சுவனத்திலேயும் நிழல் உண்டு. சுவனத்திலே நிழல் இருக்கிறது பெரிய ஆச்சரியம் அல்ல. நரகத்திலேயும் அந்த நிழல் இருக்குமாம். அதை பற்றியும் அல்லாஹ் தஆலா சூரா வாக்கியாவிலே சொல்லி காட்டுகிறார். வ அஸ்ஹாபு ஷிமால், இடப்புறத்தார். கேள்விப்பட்டிருப்போமா? வலதுபுறத்தார், இடதுபுறத்தார். வலதுபுறத்தார் நல்லவர்கள், இடதுபுறத்தார் தீமை செய்த தீயவர்கள். அஸ்ஹாபு ஷிமால், இடதுபுறத்தார். மா அஸ்ஹாபு ஷிமால், இடதுபுறத்தாருடைய துர்பாக்கியத்தை பற்றி என்ன சொல்வது என்று சொல்லிட்டு ஃபி சமூமி வ ஹமீம், அங்கே அவர்களுக்கு அனல் காற்றும் கொதிக்கும் நீரும் இருக்கும். அங்கேயும் நீரை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அங்கேயும் அந்த அனல் காற்றை பற்றி தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எப்பொழுது நாம் இப்போ அனல் காற்றை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோமோ அதே போன்று பல மடங்கு அனல் காற்றை அவர்கள் அனுபவிப்பார்கள். கொதிக்கும் நீரை தான் அவர்களுக்கு பானமாக கொடுக்கப்படும், அதைத்தான் அவர்கள் குடிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஃபி வலிலாலும் மீயஹ்மூம், கரும்புகையின் நிழலில் அவர்கள் கிடப்பார்கள். அங்கேயும் நிழல் இருக்கும், ஆனால் அந்த நிழலால் அவர்கள் சுகம் பெற மாட்டார்கள். எப்படிப்பட்ட நிழல்? அழகான மரத்தினுடைய நிழலா அல்லது மாட மாளிகையினுடைய நிழலா? அல்ல அல்ல. அங்கேயும் நிழல் இருக்கும், கரும்புகையினுடைய நிழல். அந்த நிழலே அவர்கள் கிடப்பார்கள். அவங்க நினைப்பாங்க, இந்த நிழல் இருந்தா என்ன, இல்லாமல் இருந்தா என்ன என்று அவர்கள் நினைப்பார்கள். அப்படிப்பட்ட நிழல் தான் அவர்களுக்கு அங்கே இருக்கும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், லா பாரிதி வலா கரீம். அந்த நிழல் அவர்களுக்கு குளிர்ச்சியையும் தராது, சுகத்தையும் தராது. இன்றைக்கு வெயிலிருந்து கொஞ்சம் நிழலுக்கு போயிட்டா, அப்பா கொஞ்சம் நிழல் கிடச்சிது, ஒரு 2 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு போகலாம் என்பதாக ஒரு நிழலை கண்டு நம்முடைய மனம் குளிர்கிறது அல்லவா? அப்படி அந்த கரும்புகையுடைய நிழலை கண்டு அவர்கள் மனம் குளிரவும் செய்யாது, எந்த குளிர்ச்சியும் அவர்கள் பெறமாட்டார்கள், எந்த சுகமும் அந்த நிழலால் அவர்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட நிழல் நரகவாசிகளுக்கு அங்கே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா?
இந்த மாதிரி அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னஹும் கானூ கபுல ஸாலிக முத்ரஃபீன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த கதியை அவர்கள் அடைவதற்கு முன்பாக உலகத்திலே வாழும் பொழுது சுகபோகத்திலே மூழ்கி இருந்தார்கள். உலகத்திலே வாழும் பொழுது சுகபோகத்திலே மூழ்கியிருந்து அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹுடைய மார்க்கத்தை மறந்து, இறை கட்டளையை மறந்து, உலகத்திலே சுகபோகங்களிலே மூழ்கிய வாழ்க்கையை வாழ்ந்ததின் காரணமாக இந்த கதியை அன்றைக்கு அவர்கள் அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் வாக்கியாவிலே நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யும் பொழுது சொல்லி காட்டுகிறான். ஆக நிழல், சுவனத்தினுடைய நிழலை போன்று நிழல் நமக்கு முக்கியம். சுவனத்திலேயும் நிழல் நமக்கு கிடைக்க வேண்டும். உலகத்திலே வாழும் பொழுதும் நிழல் தரும் மரங்கள் அல்லது எதன் மூலமாக நாம் நிழல் பெறுகிறோமோ அந்த நிழல்களை உறுதி செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். இன்றைக்கு அந்த இரண்டுக்குமே பஞ்சம். நிழலுக்கும் பஞ்சம், நீருக்கும் பஞ்சம். ரெண்டுக்குமே காரணம் மனிதன்தான். இன்றைக்கு நீர் இல்லாமல் போனதற்கு காரணமும் மனிதன் செய்யக்கூடிய தவறுகள், நிழல் இல்லாமல் போவதற்கு காரணமும் மனிதன் செய்யக்கூடிய தவறுகள். ஆக உலகத்திலே இந்த இரண்டும் உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த இரண்டையும் அல்லாஹு தஆலா நமக்கு உறுதி செய்து, இதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா நமக்கு மகிழ்ச்சிகரமானதாக, இன்பகரமானதாக ஆக்கி, மறுமையிலேயும் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய கூட்டத்தார்களை அல்லாஹ் நம்மை ஆக்கி சுவனத்திலே நுழைந்து அங்கேயும் நிழலுடைய சுவனத்தை நாம் அனுபவிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பேரருள் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.